வெல்கம் பேக் டோட்டல் தமிழ் டெக். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கலர் லைட் ஆஃப் பண்ணிடலாம். பா கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், கிரிக்கெட் பேட்டை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது கிரிக்கெட் பேட்டில் ட்ரைபேட் இதுதான் நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டு அந்த கேட்ஜெட் உங்களுக்கு வாங்கிக்கலாம். ஸோ நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனுக்கு போய் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை தட்டிக்குவாங்க. அப்போ தான் அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு காட்டுவேன். லெட்ஸ் கோ ஸ்டார்ட் இட். ஸோ இந்த பாக்ஸில் தான் இந்த ட்ரைபாட் இருக்குது. இந்த பாக்ஸ் ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷனாகவே ஓப்பன் பண்ண உடனே ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா கீழே பாட்டம்லேயும் சரி சைடில் சரி அந்த ஒரு டைட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க மொபைல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல குவாலிட்டின்னே சொல்லலாம். நல்ல பெல்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னா இது ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. ஸோ ரிமோட்டே தான். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு தெரியும். கீழே ஓப்பன் கொடுத்துருக்காங்க செல் போட்டு. ஸோ அதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ ஷாட் தனியாக இருக்கும்போது ஃபோட்டோ ஷாட் நம்ம எடுத்துக்கலாம். வீடியோவும் ப்ளஸ் எல்லாமே இது இந்த ரிமோட்டை வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ட்ரைபேட், ஸ்மால் ட்ரைபேட். இது பார்த்திங்கன்னா கவருக்கு வெளியே உள்ளே இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குதுன்னு தெரில. வெளியே எடுத்து பார்த்தா தான் அதோட லட்சணம் தெரியும். ஸோ வெளியே எடுத்து பார்த்தோன்னா அந்த லட்சணம் தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு பெல்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம மொபைலோ இல்லை கேமரா ஹோல்ட் பண்ணுறதுக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி சம்திங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கால்கள் பார்த்திங்கன்னா அந்த 3 இதுவும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஒரு குவாலிட்டி செம்மையாக இருக்குது இதில். ப்ளஸ் இது நீங்கள் இந்த மொபைல் ஹோல்டரை மேலே 360 அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கேமரா இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் 360 அளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் ஹோல்டர் மேலே ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாம் இந்த மொபைல் ஹோல்டரை இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொபைல் நம்மளுடைய மொபைலை இதில் ஃபிக்ஸ் பண்ணி நாம் இப்போ செல்ஃபி அண்ட் வீடியோஸ் எது வேணாலும் நாம் இந்த ட்ரைபேடில் சுலபமான முறையில் நம்ம எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு வீடியோ குவாலிட்டி அப்படின்றது ஒரு கேமரா ஷேக் ஆகாமல் இந்த ஹோல்டரை வச்சு நம்ம கண்டிப்பாக நல்லாவே எடுத்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட் நல்ல குவாலிட்டி பெல்ட் குவாலிட்டி நல்லா சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்க, இந்த அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி வேணாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம இல்லையாச்சு நம்ம வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லையாச்சு நம்ம யாரும் இல்லாத டைமிங்கில் ஒரு மொட்டை மாடியில் வச்சு அந்த கைப்பிடி சேவருன்னு சொல்லுவாங்க மாடி மேலே, அது மேலே வச்சும் நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுக்கலாம். அதனால மரத்து மேலே இப்படி தலைகீழ வச்சு கூட நம்ம அப்படி பரபரப்பாக ஒரு இதுவாக வச்சு செய்யலாம். நம்ம ஃபோட்டோலாம் பிடிச்சி பல இதில் நீங்கள் தான் பண்ணுவீங்களே, வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ்னு விதவிதமாக வைக்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் கம்மி ரேட்டில் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ் உங்களுக்கு இன்னும் பின்னாடி அதிகமாக கொண்டு வரலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம டோட்டல் தமிழ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வேணும்னா பறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம